use. That is the last part of the first unit. When you take about bricks of special use, or we can tell it as recent developments of use. Recent developments இல்லை நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம பார்க்குறோம். பட் எனிஹவ் பிரிக்ஸில் வந்து அது ரீசெண்டாக வந்தது தான். பழைய காலத்து பிரிக்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக மேடப் ஆஃப் கிளே. பட் ஆஃப்டர் some advancements வந்த bricks தான். There are 3 types of bricks that is mentioned in your syllabus. So we'll see about that 3 types alone. So first type is refractory bricks or fire clay bricks. Temperature ஒரு particular temperature வரைக்கும் தான் normal bricks will withstand. ஆனால் some bricks are made which can withstand heavy fire also. அதனால they are used in boilers or they are used in heavy refractories. refractories அப்படின்னா அந்த பெரிய செங்கல் சூளை மாதிரியே இருக்கு. சூளையே they will make with some special bricks. So those bricks are called fire clay bricks or refractory bricks. It's a universityல கேட்டிருக்க question. So the fire clay bricks are made from fire clay. ஃபயர் கிளேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஆர்டினரி பிரிக் ஒன்லி, பட் இட் இஸ் burnt ஃபார் அ லாங் டெம்பரேச்சர். லாங் டெம்பரேச்சரில் இட் வில் பி burnt. ஸ்பெஷலாக தே வில் burnt ஃபார் ரிஃப்ராக்டரி பர்பஸஸ். ஸோ தட் இஸ் த ஃபயர் கிளே பிரிக் ஆர் அ ரிஃப்ராக்டரி பிரிக். இந்த பிரிக்கில் பார்த்தீங்கன்னா, கிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிளே இருக்குது. There are clay actually they are made up of minerals like illite, montmorillonite, kaolinite ன்னு சொல்லுவோம். இந்த மினரல்ஸோட நேம்ஸ் வந்து you will be learning in your geology second unit, so don't worry about it. ஸோ அந்த கிளேல வந்து மினரல்ஸ் இருக்கும். இல்லைட், கயோலினைட், மாண்ட்மாரிலனைட். இந்த சில கிளேல எடுத்திங்கன்னா இல்லைட் அதிகமாக இருக்கும். அப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். சம் கிளேல பார்த்தீங்கன்னா மாண்ட்மாரிலனைட் அதிகமாக இருக்கும். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளேல மினரல் காம்போசிஷனை பொறுத்து அதோட பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கிளேஸை பொறுத்து அதனால சம் கிளேஸ் வில் பிகம் சாஃப்ட். மாண்ட்மாரிலனைட் அதிகமாக இருக்க கிளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சம் கிளேஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அந்த கிளேஸ் வந்து we call it as grog கிளேன்னு சொல்லலாம். சம் கிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கும். ஷார்ப் எட்ஜஸோட கிளே வந்து கல் மாதிரி இருக்கும். ஒரு ஜல்லியை பார்த்திங்கன்னா எல்லாமே ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். அதே மாதிரி கிளேலையும் அந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸாக ஸ்டிஃபாக இருக்கும். அந்த கிளேயை we call it as flint clay. ஸோ அந்த ஃப்ளிண்ட் கிளே அதிகமாக இருக்கிறதுனால the flint clay தான் we will be flint clay as well as the stiff clay தான் சேர்த்து we will be using for making the refractory bricks. So what are the properties of refractory bricks? அப்படி என்ன ஸ்பெஷலாக இந்த refractory bricksக்கு characteristics இருக்குது? They will be as usual they will be brown in color or it will be a whitish yellow in color. whitish yellowனா நீங்கள் நம்மளோட ப்ரௌன் ஸ்கின் கலர், நம்ம இந்தியன் ஸ்கின் கலர் ப்ரௌன் கலரே வந்து இட்ஸ் அ ஒயிட்டிஷ் எல்லோ கலர். ஸோ தட் எல்லோயிஷ் கலர் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதோட கலர் மோஸ்ட்லி லைட் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். வாட் இஸ் லைட் ப்ரௌன் கலர்னால் நம்மளோட அட்டை பெட்டியெல்லாம் வருதுல்ல, அந்த பெட்டியெல்லாம் பார்க்குறோம்ல, தோசைனால் லைட் ப்ரௌன் கலர். தென் இதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் இஸ் வெரி லெஸ். நார்மல் பிரிக்ஸில் வந்து இட் கேன் பி அப் டு 20%. பட் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸில் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் இஸ் வெரி லெஸ். இட் இஸ் less than 10%. And compressive strength is as usual 3.5 Newton per square mm. So as the name indicates, where it is used in many refractories, ovens, or it can be used in boilers, or it can be used for making chimneys. It is used for cleanse. இது வந்து you can see the refractory bricks, light
ப்ரௌன் கலரில் தான் இருக்கும்ல, ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்காது. அண்ட் இந்த ரைட் சைடு யூ கேன் see the picture of a கிளின்னுக்கு உள்ளாடி எப்படி இருக்கும்னு ஒரு இது காமிச்சிருக்காங்க. ஸோ that you can see the right side picture. They are all made up of refractory bricks or fire clay brick. And there are three types of refractory bricks. One is acid refractory bricks, another is basic refractory bricks, and third is neutral refractory bricks. We know that pH value 7க்கு மேலே இருந்தால் it is called basic, right? So we know that அந்த pH வேல்யூக்கு 7க்கு மேலே acidic, கீழே இருந்தால் பேசிக், அண்டு நடுவில் இருந்தால் நியூட்ரல். ஸோ அந்த ஆசிட், பேசிக், நியூட்ரலை பொறுத்து ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் ஆல்சோ வேரிஸ். இப்போ ஆசிட் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து ஆசிட் ரெசிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸில் வி வில் ப்ரிஃபர். பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸை வந்து ஆல்கலிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஜெனரேட் ஆகக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் வி ப்ரிஃபர். எந்தெந்த பாய்லர்ஸில் நியூட்ரலான மெட்டீரியல்ஸ் போடுறோமோ அங்கெல்லாம் வி ப்ரிஃபர் நியூட்ரல் ரிஃப்ராக்டரி bricks. So what is its difference ன்னு பார்த்தீங்கன்னா, acid refractory bricks are made up of silica bricks as well as garnister bricks. சிலிக்கா பிரிக்ஸ்னால் சிலிக்கா அதிகமாக இருக்கும், கேனிஸ்டர்னால் சாண்ட்ஸ்டோன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதாவது கிளே அண்ட் லைம் வந்து அதில் அதிகமாக இருக்கும். சாண்ட்ஸ்டோனோட ஒரு டைப் தான் கேனிஸ்டர். ஸோ தட் இஸ் ஆசிட் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ். செகண்ட் இஸ் பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ். Basic refractory bricks are made up of magnesium and bauxite bricks. Bauxite na it's a ore of aluminum. So aluminum oxide வந்து அதிகமாக இருக்கும். So ore of aluminum, bauxite. So magnesium and bauxite அதிகமாக இருக்கிற bricks வந்து basic refractory bricks. They are highly resistant to corrosion and they are used in basic slags. And last is neutral refractory bricks. The neutral refractory bricks are made up of chromite bricks and chrome magnesite bricks and forsterite bricks. So அதிகமாக இருக்கிறது chromium, magnesium, forsterite. So அதிகமாக இருக்கிற bricks வந்து neutral refractory bricks. So their making is different. அதாவது mineral compositions in the chemical compositions of the bricks made is different. So their uses are also different. Okay, that is about the first special type of brick. The second special type of brick is lightweight concrete bricks. When talk about lightweight concrete bricks வந்து பழைய காலத்து மாதிரி கிளேல மட்டும் பண்ணுறதில்ல. நம்ம பார்க்குற ஹாலோ bricks are made from காங்க்ரீட்லேருந்து we are making bricks. So we have concrete blocks. ஸோ அந்த காங்க்ரீட் பிளாக்ஸ்னால் என்ன? காங்க்ரீட்னா என்ன? ஜல்லி, தண்ணி, மண், சிமெண்ட், இந்த நாலும் தான் காங்க்ரீட்டோட ரா மெட்டீரியல். ஸோ காங்க்ரீட்டை வச்சு we will be making blocks பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த காங்க்ரீட் will be very heavy. காங்க்ரீட் பிளாக் வந்து ஹெவியாக இருக்கும். ஜல்லி, சாண்டு, சிமெண்ட்டு, வாட்டர் போடும்போது அந்த காங்க்ரீட் கல் வந்து காங்க்ரீட் பிளாக் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ டு அவாய்ட் தட் we have to produce some lightweight concrete blocks. இந்த பெரிய ஹியூஜ் ஸ்ட்ரக்சர்ஸில் nowadays they are in நிறைய நம்ம பார்க்குற 11 story structures, 12 story structures எல்லாமே they are made up of lightweight concrete bricks only. So the lightweight concrete blocks are also known as formed concrete. என்ன பண்ணுவாங்கன்னா ஜல்லிக்கு பதிலாக இல்லை சாண்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃபோம் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஃபோம் மெட்டீரியல்ஸை ஆட் பண்ணுவாங்க. லைட் வெயிட் மெட்டீரியல்ஸை ஆட் பண்ணுவாங்க. சிமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஜல்லி சில லைட் வெயிட் காங்க்ரீட் பிளாக்ஸில் வந்து ஜல்லி இருக்காது, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃபோம் மெட்டீரியல்ஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஜல்லி இருக்கும், அந்த சாண்ட் இருக்காது, சாண்டோட வெயிட்டை நல்லிஃபை பண்ணி வேறு ஏதாவது மெட்டீரியல் போடுவாங்க, ஃப்ளை ஆஷ் மெட்டீரியல்ஸ், ஆர் தே வில் கோ ஃபார் லைட்டர்
sawdust அந்த மாதிரிப்பட்ட மெட்டீரியல்ஸை போட்டு they will replace it. So lightweight concrete blocks are also called as formed concrete blocks. When you take formed concrete blocks, it is a versatile material and it consists of cement mortar mixed with 20% of air. ஏர்னா அந்த ஃபோமை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க ஏர்னு. ஸோ அந்த ஃபோம் இருக்கிறதுனால வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ஹவு ஸ்பாஞ்ச் இஸ் ஃபார்ம்டு, ஃபோம் பண்ணி பாலிமர்ஸை ஃபோம் பண்ணால் ஃபோம்டு பாலிமர்ஸ் தான் ஸ்பாஞ்சஸாக மாறுது. ஸோ அதே மாதிரி ஃபோம் பண்ணி ஃபோம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபோம்ஸ்னால் நுரையை வந்து ரெடி பண்ணுவாங்க. நம்ம சோப்ஸை தேய்க்கும் போது நுரை வர்றது மாதிரி மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி தேய்ச்சி அந்த ஃபோம்ஸை ரெடி பண்ணி அந்த ஃபோம்ஸை ஹார்டன் பண்ணி ஸ்டோன்ஸாக மாற்றுவாங்க. ஸோ it is done by replacing gravel or jelly by gravel and sand by clay or slate or shale. இது வந்து common olden day method, but nowadays they are using fly ash, sawdust அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை they are using. 1923 தான் இது first of all வந்தது. Even thermocol is a formed material. formed material தான் thermocol. So thermocol is used for insulation. So any formed material can be used for insulation. அதுக்கப்புறம் it is used for so the weight லைட்டாக இருக்கும், அதனால் we can use like a insulation material like a thermocol, or we can use it as a panel, or we can use it as in roof, or we can use it for lightweight floating homes, or we can use for sound barrier system, or we can use for slow protection. So light weights வரக்கூடிய இடத்துல insulation தேவைப்படுற இடத்துல we can use it. The density is controlled by the foam process. And then when you take clay, shale, slate ன்னு எடுத்தோன்னா இது எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி they are mixed and heated up to 1093 degree Celsius. இவ்வளோ டெம்பரேச்சரில் ஹீட் ஆகும்போது அந்த மெட்டீரியல் எல்லாமே பஃப்அப் ஆயிரும், அதாவது ஃபோம் ஸ்டேட்டுக்கு போயிடும். ப்ளோட் ஆகி பஃப்அப் ஆகும். பஃப்அப் ஆகும்போது they turn into some gas like nature. அந்த gas like நேச்சரை கூல் டவுன் பண்ணும்போது that becomes a stone. ஸோ லைட் வெயிட் காங்க்ரீட் பிளாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா their weight is very small, 10 kg. காங்க்ரீட் பிளாக்ஸை நார்மலாக எடுத்திங்கன்னா the weight is very heavy. பட் இப்படி காங்க்ரீட் பிளாக்ஸ் செய்யும்போது அதோட பிளாக்ஸ் வந்து இட்ஸ் ஸ்மாலர், 10 kgக்குள்ளாடி நமக்கு கிடைக்கும். ஸோ தே கேன் பி யூஸ்ட் ஃபார் பார்ட்டிஷியன் வால்ஸ் or main walls also. Some places, as I said earlier, we can use fly ash or pumice stones. So these are the lightweight concrete blocks. பார்க்குறதுக்கே sponge block மாதிரி இருக்கும். Formed materials are used. Okay. So as I said, the same, it is used as an insulative material, have good resistance to fire also. But the problem is வாட்டருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இட் அப்சர்ப்ஸ் மோர் வாட்டர் அண்ட் இட் ஹேஸ் மெனி ஹோல்ஸ். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் பிளாக் எடுத்து பார்த்திங்கனாலே அந்த ஸ்பாஞ்சில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த சிமெண்ட் பிளாக்ஸ்லேயே வந்து பொராசிட்டி ஹோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் வைல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அண்ட் த மிக்சிங் டைம் இஸ் லாங்கர். அந்த 1093 degree செல்சியஸில் க்ளே ஸ்லேட் எல்லாத்தையும் ஹீட் பண்ணி அது ஃபோமாக மாறி அந்த ஃபோம் சாலிட் ஆகி ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் இஸ் லென்த்தி and the mixing time is also longer. Advantages, it's a simple construction, easy to transport because less weight, and it is economical too, and compressive strength is up to 40 MPa வரைக்கும் you can maintain. என்ன strength வேணுமோ அந்த strengthல we can manufacture these concrete blocks.
Okay, the last type of special brick is cement concrete block. Cement concrete block, as I said, it is made up of cement, sand, gravel and water. But weight is very heavy. They are made either in most of they are precast concrete blocks. Precast na ஃபேக்ட்ரிஸ்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வர்றது ப்ரீகாஸ்ட், ஏற்கனவே செஞ்சு எடுத்துகிட்டு வர்றது ப்ரீ மோல்டட் காங்க்ரீட் பிளாக்ஸ் தே ஆர். ஸோ தே ஆர் கால்ட் எஸ் காங்க்ரீட் மேசன்ரி யூனிட்ஸில் செய்வாங்க. அண்ட் தீஸ் பிளாக்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு த ஜாப் சைட். they can be cast by hand also, but கையால் செய்யலாம். நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோ மாதிரி you can make it with hand, manual means, and that only one hourல only 10 bricks can be made or 10 blocks can be made. So machine process came. Machine processல 1 hourல we can make up to 2000 blocks. 2000 blocks வரைக்கும் பண்ணலாம். You can see the hollow bricks. நம்ம நார்மலாக பார்க்குற hollow bricksலாம் examples of concrete blocks. And as I said earlier, the color is due to the cement color, the color will be light gray color. And as I said, weight is heavy. Lightweight bricks வந்து 10 kgல கிடைக்கும். ஆனால் நார்மல் காங்க்ரீட் பிளாக்ஸ் வந்து the weight is 17க்கு மேலே இருக்கும். up to 20 kg வரைக்கும் it weighs. Okay. It usually we will mix everything and produce a very stiff nature. யூஸ்வலாக நம்ம வீட்டிலலாம் ரூஃப் போடும்போது காங்க்ரீட் போடும்போது ரொம்ப தண்ணி அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கனாலே தெரியும், அது நல்ல ஸ்லரி மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க ஸ்லாபெல்லாம் போடும்போது. ஆனால் பிரிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் அதிகமாக ஆட் பண்ண மாட்டாங்க, அதர் மெட்டீரியல்ஸ் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு உங்களோட கலவை வந்து அந்த சிமெண்ட் மிக்ஸ்சர் வந்து காங்க்ரீட் மிக்ஸ்சர் வந்து சாலிடாக தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப வாட்ரியாக தெரியாது. நீங்கள் லேபில் செய்யும்போது யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த டிஃப்ரென்சஸ். ஸோ ட்ரை மிக்ஸ்சராக இருக்கிறதுனால யூ கேன் கெட் எனி ஷேப்புக்கு யூ கேன் மோல்ட் இட். Apart from that, they add some admixture also. Apart from gravel, cement, water and sand, they will add some admixtures also. எதுக்கு admixtures add பண்ணணும்? அப்போ தான் கண்ட்ரோல்டு மேனரில் யூ கேன் கண்ட்ரோல் த சிமெண்டோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா செட் ஆயிரும், அது செட்டாக விடக்கூடாது. ஸோ அதுக்காக கண்ட்ரோல் ஓவர் த காங்க்ரீட் மிக்ஸ்சர் ஷுட் பி தேர். ஸோ அதுக்காக வி ஆட் சம் அட்மிக்ஸ்சர். சம்டைம்ஸ் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டியான ஏரியாஸில் வாட்டர் இருக்காது. ஸோ அதுக்காக சூப்பர் பிளாஸ்டிசைசர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. வாட்டருக்கு பதிலாக தே வில் ஆட் சம் கெமிக்கல்ஸ் கால் சூப்பர் பிளாஸ்டிசைசர்ஸ். ஸோ அதை ஆட் பண்ணோன்னா வாட்டர் கண்டென்ட் கம்மி பண்ணலாம். ஸோ தேர் ஆர் மெனி அட்மிக்ஸ்சர்ஸ் for concrete blocks. Admixtures are also added. Okay, after getting the molding into different shapes, they are put into clean. அங்கேயே நம்ம செங்கல் சூளையில் போடுறது மாதிரி இங்கேயும் நம்ம ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு we will take. And why they are the same stages like mixing, அப்புறம் மோல்டிங், அப்புறம் வந்து இங்கே சிமெண்ட் இருக்கிறதுனால we will always சிமெண்டில் வந்து ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகணும். அப்படின்னா நம்ம வெட்டாக குளுன்னு சிமெண்ட்டை போடுறோம், இந்த சிமெண்ட் கொஞ்ச நாளில் கல் மாதிரி ஆக போகுது. ஸோ அதை அது அப்படி ஹார்டன் ஆகி ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நாள் காங்க்ரீட் போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து அந்த காங்க்ரீட் புதுசாக போட்ட இடத்துல வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க. வாட்டர் எதுக்காக ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம் அப்படின்னா, காங்க்ரீட்டை வெட்டாக போட்டு அது ட்ரை ஆக ஆரம்பிக்கும் போது அதில் நிறைய எவாப்ரேஷன் லாஸஸ் இருக்கும்.
அந்த எவாப்ரேஷன் லாஸஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதில் கொஞ்சம் தண்ணி போடணும். அந்த தண்ணியை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற வாட்டர்லேருந்து அந்த வாட்டரை எடுத்து அந்த மாய்ஸ்சரில் தான் அதோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். இதெல்லாம் நம்ம டீப்பாக வி வில் லேர்ன் இன் அவர் தேர்ட் யூனிட், செகண்ட் யூனிட். ஸோ அது வந்து அந்த சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்ம தண்ணி வந்து அதுக்கு தேவை. ஸோ அந்த ப்ராசஸ் தான் க்யூரிங்னு சொல்லுவோம். CURING, க்யூரிங் அண்ட் க்யூபிங். க்யூரிங்னு சொல்லுவோம், அப்புறம் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுவாங்க. Okay, the last it can be used for hollow bricks, can be used for any building purposes. வால்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஹாலோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால லைஃப் ஆஃப் த பில்டிங் இஸ் ஆல்சோ மோர், ஆஸ் வெல் அஸ் இன்சுலேஷனும் குட் இன்சுலேஷன், சவுண்டு, தெர்மல், ஹீட்டு, ஃபயர் எல்லா இன்சுலேஷனுமே அந்த ஹாலோ பிளாக்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட். ஆனால் வெயிட் தான் ஒரு பெரிய மேட்டர் இன் கேஸ் ஆஃப் அ ஹாலோ பிரிக். ஸோ with this I complete okay, your